Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரெட் அப்பம். அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது என்னென்னா ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வாழைப்பழம், ஏலக்காய் போட்டுக்கலாம், வெல்லம். ஜென்ரலி என்னென்னா நம்ம தேங்காய் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். இல்லைனா நம்ம தேங்காயை துருவி ஆட் பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சிட்டு இதை என்னென்னா தேங்காய் தொட்டி இருந்துச்சுன்னா அதில் இலை போட்டு நம்ம ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். வாழை இலை இல்லைனா அந்த பாதாமோட இலையும் சேர்த்து உள்ளே வச்சுட்டு அந்த பேட்டர் நம்ம ஊற்றி வேக வைக்கலாம். நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால டைரெக்டாக நான் இட்லி தட்டில் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது பிரெட் அப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 பிரெட் எடுத்துக்கலாம். இது கூட 2 வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய், பால், தேங்காய் நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கூட நம்ம வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். இதையும் நல்லா உடச்சி போட்டுக்கலாம். வாழைப்பழத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் என்னென்னா வீட் பிரெட்டாக இருந்தாலும் ஓகே, ஒயிட் பிரெட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். நான் மில்க் பிரெட் எடுத்துருக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா இன்னும் கலராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா 150 கிராம் எடுத்துருக்குறோம். 125 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆடையோடையே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இது கூட தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நெய் லைட்டாக தடவிக்கலாம். இது அப்படியே நம்ம கையில் தேய்ச்சிக்கலாம். அதாவது க்ரீஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்பம். இது ஆயிலையே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், வேக வச்சு எடுக்கலாம். இது மேலே வாழை இலை இருந்ததுனாலும் நீங்கள் வாழை இலையை மேலே வச்சும் நம்ம ஸ்டீமிங் பண்ணலாம். நான் வாழை இலை இல்லைங்கிறதுனால அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மேலே வேணும்னா லைட்டாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஸ்டீமிங் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டை நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு இது மேலேயும் நம்ம தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அப்பம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு சின்னதாக இந்த மாதிரி இட்லி எடுக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே சுவையான பிரெட் அப்பம் ரெடி. பிரெட் அப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் கோபி சுதா கோவை சமையல் சேனலை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோலம் சேனல் பார்க்கணுன்னா கோபி சுதா கோலம் அண்ட் ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. விளக்கம். ஒருவனது வருவாய் வருகின்ற வழி சிறிதாக இருந்தாலும் அது செலவாகிப் போகும் வழி விரிவுபடாவிட்டால் அவனுக்கு கேடில்லை.